பள்ளி மாணவி உட்பட 30 பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்த மெடிக்கல் ஷாப் ஓனர். செல்போனில் 100க்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள். பெண்கள் ஏமாந்தது எப்படி? மெடிக்கல் ஷாப் ஓனர் சிக்கினாரா? பள்ளி மாணவி ஒருத்தங்க வகுப்பறையில ரொம்ப சோகமாவும் சோர்வாவும் இருந்திருக்காங்க. மதிய உணவு சாப்பிட ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டப்ப கூட எந்திரிக்காம அப்படியே பெஞ்சில சாஞ்சு படுத்திருந்திருக்காங்க. இத கவனிச்ச மாணவியோட ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு என்ன ஆச்சு? நீ கொஞ்ச நாளா சரியில்லை, நீ வாங்கி வச்சிருக்கிற கப்பலா கவுந்துருச்சு, எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்குன்னு கலாய்ச்சிருக்காங்க. விளையாட்டுக்கு எப்போதுமே பேசுற மாதிரி தான் அந்த மாணவிகள் நக்கல் பண்ணியிருக்காங்க. ஆனா கவலையா இருந்த அந்த சிறுமி சிரிக்காம தேம்பி தேம்பி அழுதுருக்காங்க. அப்படி என்ன ஆச்சு, ஏன் அழுறன்னு கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே சொல்ல முடியாம எச்சிலை விழுங்கின சிறுமி, எனக்கு வாழவே பிடிக்கல, வீட்டுக்கு போகவே பிடிக்கல, பேசாம சாக போறேன்னு கண்ணீர் வடிச்சிருக்காங்க. அதனால பதறின கூட இருந்த மாணவிகள், என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லு, பார்த்துக்கலாம்னு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அப்போ சிறுமி சொன்னதை கேட்டு மற்ற மாணவிகள் அதிர்ச்சியின் உச்சத்துக்கே போயிருக்காங்க. கர்நாடகா சென்னகிரியில டவுன்ல மெடிக்கல் வச்சிருக்கிற முகமது அஜ்மத், எனக்கு தினம் தினம் பாலியல் டார்ச்சர் கொடுக்கிறாரு, என்னால வீட்டுல உள்ளவங்க கிட்டையும் சொல்ல முடியல, உங்க கிட்டையும் சொல்ல முடியல, என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சிறுமி கதறி அழுதுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்ன விஷயம் நாலா பக்கமும் பரவி சம்பந்தப்பட்ட சிறுமியோட பெற்றோர்கள் காதுக்கு போயிருக்குது. உடனே சிறுமிய உட்கார வச்சு விசாரிச்சிருக்காங்க. அப்போ வயிறு வலின்னு மாத்திரை வாங்கறதுக்காக ஒரு நாள் மெடிக்கலுக்கு போனேன். அந்த நேரத்துல தன்கிட்ட காசு வாங்காத அந்த முகமது அஜ்மத், எங்க வீட்டுக்கு வா, உனக்கு படிக்க தேவையான புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், வாங்கிட்டு போன்னு அழைச்சிட்டு போய் வாய பொத்தி பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாருன்னு சொன்ன அந்த சிறுமி அத வீடியோவும் எடுத்து வச்சு தன்னை அடிக்கடி மிரட்டி பாலியல் வன்கொடுமை செஞ்சதா கதறி அழுதுருக்காங்க. அதை கேட்டு ஷாக்கான சிறுமியோட தாய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்து உடனே மெடிக்கல் ஷாப்புக்கு வந்த போலீசார் போன உடனேயே முகமது அஜ்மத் செல்போனை தான் வாங்கியிருக்காங்க. அப்போ செல்போன் வாங்குறது தப்பு, என்னோட பிரைவசியில தலையிடாதீங்க, பாஸ்வேர்ட் போட மாட்டேன்னு எகிரி இருக்கான் முகமது அஜ்மத். ஆனா விடாத போலீசார் 4 தட்டு தட்டி பாஸ்வேர்டை போட வச்சிருக்காங்க. அப்பதான் தெரிஞ்சிருக்குது, செல்போன் முழுக்க ஆபாச வீடியோக்கள் நிறைஞ்சு இருந்ததும் அதனாலதான் அந்த பாஸ்வேர்டை போடாம அடம் பிடிச்சிருக்கான் அப்படிங்கிற விவரமே. பள்ளி மாணவிகள் குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு போற பெண்கள்னு 135 பெண்களோட ஆபாச வீடியோக்கள் அதுல இருந்திருக்குது. அடுத்து அப்படியே மெடிக்கல் ஷாப் ஓனரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் அவனோட மொத்த வெள்ளத்தனமும் வெளியே வந்திருக்குது. திருமணமே ஆகாம தகாத உறவுல கர்ப்பமாகிற பெண்கள் கருவை கலைக்கிறதுக்காக மாத்திரை வாங்க வந்திருக்காங்க. அந்த பெண்கள் கிட்ட இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல, வருத்தப்படாதீங்க, நான் மாத்திரை தரேன்னு அக்கறையா பேசி மாத்திரை கொடுத்ததோட அந்த மாத்திரைக்கு காசு வாங்காமலும் இருந்திருக்கான். ஆனா வாங்க வேண்டியதை நைஸா பேசி வாங்கியிருக்கான். அதுதான் அந்த பெண்களோட செல்போன் நம்பர். அதுக்கு பிறகு அவங்க கிட்ட அடிக்கடி பேசின முகமது அஜ்மத், எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருந்திருக்கான். நைஸா பேசி அவங்கள வர வைக்கிறதோட கருக்கலைப்பு மாத்திரை கொடுத்தத எல்லோர்கிட்டையும் சொல்லிடுவன்னு மிரட்டி பாலியல் பலாத்காரம் பண்ணி இருந்திருக்கான். அத வீடியோ எடுத்து தொடர்ந்து தனிமையில இருக்க அழைச்சிருக்கான் முகமது அஜ்மத். அதே மாதிரி டாக்டர்கள் 30 மாத்திரை எழுதி கொடுத்தா அதுல 10 மட்டும் போதும், காசு இல்ல அப்புறமா வாங்கிக்கிறேன்னு சொல்ற பெண்கள் கிட்ட 30 மாத்திரையும் வாங்கிக்கோ, அப்புறமா காசு கொடுங்கன்னு வளைய விரிச்சிருந்திருக்கான். அதே மாதிரி மாத்திரை மருந்து வாங்க வர்ற பெண்கள் கிட்ட ஜிபேல பணத்தை வாங்குற முகமது அஜ்மத் அந்த செல்போன் எண்ணை வச்சு அவங்க கிட்ட பேசவும் ஆரம்பிச்சிருந்திருக்கான். தேனா பேசி பேசி தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அந்த பொண்ணுங்களை சீரழிச்சதோட அத வீடியோ எடுத்து தொடர்ந்து மிரட்டி பாலியல் சித்திரவதையும் பண்ணியிருந்திருக்கான். பெண்களை சீரழிப்பதற்காகவே
தனியா வீடும் வச்சிருந்திருக்கான் முகமது அஜ்மத். இப்படியே பள்ளி மாணவி உட்பட 30 பெண்களை நேக்கா மாட்ட வச்சிருந்திருக்கான் மெடிக்கல் ஷாப் ஓனர். அவனோட குறுக்கு புத்தியும் 135 வீடியோக்களும் சிறுமியால வெட்ட வெளிச்சமாகி இருக்கு. போக்சோவுல அரெஸ்ட் ஆகி கம்பி எண்ணிட்டு இருக்கிற முகமது அஜ்மத்தால பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ரகசியம் பாதுகாக்கப்படும்னு சொல்லி இருக்கிற மாவட்ட எஸ்பி உமா பிரசாந்த் ஆபாச வீடியோக்களை சோசியல் மீடியாவுல பரப்புற யாரா இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு வார்னிங் கொடுத்திருக்காங்க.